11ஆம் வீட்டு அதிபதியா இருந்தாலே பிரச்சனை தான். அவர் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. உங்க ராசியில இருக்கிற குருவின் பார்வையில, யோகாதிபதியான குருவின் பார்வையில வந்திருக்காரு. இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், தங்க நகை வியாபாரிகள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வியாபாரம், அதுவும் பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம் இருக்கு. குரு பயிற்சி டிசம்பர் 5 சுக்கிரன் பார்வை, குரு பார்வை விட்டு விலகுவாரப்போ, இப்போ குரு வந்து உங்க ராசிக்கு பின்னாடிக்கு போகும்போது 24 டேஸ் வந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும்? என்ன சார் நற்பலன்கள்னு சொல்றீங்க, உங்க வாயிலிருந்து நல்லதே வராதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல? இருக்குங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து வாழ்க்கையில வரக்கூடிய சுக அனுபவங்களை தரக்கூடிய பயிற்சி. உங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்கள்லேருந்து யாராவது ஒரு ஜோடியை வச்சுக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வராங்க, சார் எங்களுக்கு வந்து திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை, தப்பான இடத்துல இருந்தால் இந்த திருமணம் மீறிய பந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிரனை வச்சு தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, நகை ஆபரணங்கள், பெண்களுக்கு வந்து நகை தான் அழகு. புன்னகையும் நகை அழகாக இருக்கணும், அதே சமயம் பொன்னகையும் நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய அழகு வந்து வெளிப்படும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தில் வந்து அழுதுகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நகை ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்க்கலாம். நகைகள் நிறையா இருக்கும், ஆனால் அணிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா பயம், எங்கள் கணவர் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருவாரோ, இல்லை வந்து வீட்டில் நாத்தனார் வாங்கிடுவாங்களோ, மைத்துனர் வாங்கிடுவாரோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து அந்த குடும்ப தலைவி வந்து நிறைய ஆபரண பூஷிதையாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா மகாலட்சுமி வந்து நிறைய பணம் கொடுக்குறா, அதை அனுபவிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவிக்க தெரியாத நபரிடம் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவள் வரமாட்டாள். அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரன். அந்த மகாலட்சுமியை சொல்லக்கூடிய நபர் தான் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு கெட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. இந்த சுக்கிரன் மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, 25 நாளைக்கு ஒரு தடவை அப்ராக்சிமேட்டாக. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 26/11/2025 அன்று சுக்கிரன் துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு, அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்க இருக்காங்க. இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு. கடகராசியிலிருந்து உச்ச குருவின் பார்வை இருக்கு. இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பயிற்சியுடைய முக்கியமான அம்சமே. இது எத்தனை நாள் அங்க இருக்க போறாருன்னா நவம்பர் 26, 2025 முதல் டிசம்பர் 20, 2025 வரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 4 நாள், 24 டேஸ் வந்து விருச்சிக ராசியில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்தால் அந்த இடம், அந்த பாவகம் கெட்டு போகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இடம். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு வந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி,
உங்களை தப்பா புரிஞ்சுண்டு உங்களை பத்தி குற்றம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால இல்ல படாடோப தேவைகளால அல்லது திமிர்த்தனத்தினால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல கெட்ட பேர் ஏற்படும். ஆனா இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த 3 விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சியில யாருக்கு லாபம்னு கேட்டா, மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு, கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த கெடுபலனை தரக்கூடிய இடங்களுக்கு போனாலே நல்ல பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாசம் சுக்கிர பயிற்சி ஏற்படுறாரு. அதனால இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது 12 ராசிக்கும் பெரிய புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். கடக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. ஆனா இப்ப அவர் 5ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் வீட்டு அதிபதியா இருந்தாலே பிரச்சனை தான். அவர் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுப செலவு ஏற்பட்டிருக்கும். குறிப்பா வீடு, மனை, வண்டி, வாகனம் அல்லது உங்களுடைய நகைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பாரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்க ராசியில இருக்கிற குருவின் பார்வையில, யோகாதிபதியான குருவின் பார்வையில வந்திருக்காரு. இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இந்த ராசியில பிறந்தவங்களுக்கோ இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கோ வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்காரு. அதனால குழந்தை பிறப்போ அல்லது குழந்தைக்கு குழந்தை பிறப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. உங்க வீட்டில் ஏதாவது ஒரு பெண் குழந்தை 9 வயசு 11 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தை பூ பெய்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது குடும்பத்துல ஒரு புதிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்க உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்க கூட பிறந்த அக்கா தங்க, அதாவது பங்காளி இல்லாம அண்ணன் தம்பி இல்லாம அக்கா தங்கன்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அண்ணன் தம்பின்னா அடிதடி சண்டை, அதாவது பங்காளின்னா உடனே சண்டை தாங்கிறது தான் நம்ம ஊருக்கு வழக்கமா இருக்கு. பங்காளிகிட்டையும் அன்பா இருக்கலாம் நட்பா இருக்கலாங்கிறது நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. சில பேர்த்துக்கு சண்டை போட்டாதான் பிடிச்சிருக்கு. ஆனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பங்காளியில அக்கா தங்க இருந்தாங்கன்னா அவர்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொத்து பிரிக்கிறதுல உங்க அக்காவோ தங்கையோ சொல்லுவாங்க, பரவாயில்ல அவன் தம்பி பாவம் கஷ்டப்படுறான், இல்லை எங்க அண்ணன் பாவம் கஷ்டப்படுது, எங்க அண்ணன் இல்லை எல்லாம் நல்லா பார்த்துக்கும், அதனால எங்க அண்ணனுக்கே ஜாஸ்தி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் இப்பவும் சில தங்கைகள் அக்காக்கள் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் மழை பெய்யறது. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, அக்காலாம் சண்டை போட்டு தங்கையெல்லாம் சண்டை போட்டு சொத்தை சரி பங்கா பிரிச்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பாதி ஆம்பளைங்க கஷ்டப்படணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரிகளின் செயல்பாடுகள் தான் காரணமா இருக்க போகிறது. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், தங்க நகை வியாபாரிகள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு இதெல்லாம் வியாபாரம், அதுவும் பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம் இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இப்போ நீங்கள் கொஞ்சம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் படிப்பில் எங்கேயுமே கோட்டை விட மாட்டீங்க, கெட்டியாக நிற்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது நவம்பர் 26 டு டிசம்பர் 20, டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். குரு பயிற்சி டிசம்பர் 5 சுக்கிரன் பார்வை குரு பார்வை விட்டு விலகுவாரப்போ, இப்போ குரு உங்க ராசிக்கு பின்னாடிக்கு போகும்போது உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு டிசம்பர் 5லேருந்து டிசம்பர் 20க்குள்ள சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 20க்கு மேலும் வளம் பெறுகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி கடகராசிக்கு அமைத்து கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சி 2026 உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கான திறக்கும் நேரமாக, அதாவது திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா ஒரு கதவு திறக்கணும். அந்த திறக்கும் கதவாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என்று ஆசைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாகவும் நேரிலோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
அதற்கு கட்டணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 2026ல் எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்தி வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.